அந்த ஈட்டி கொண்டு போனவர் ஒரு யானையை எய்ம் பண்றாரு. யானையை எய்ம் பண்றாரு, மிஸ் ஆயிடுச்சு. சரி, உங்க கதைப்படியே வருவோமே. நீங்க சொல்லக்கூடிய வேடனானவன் யானையை என்னதுக்காக வேட்டையாட போனான்? எதுக்காக வேட்டையாட போனான்? யானை கிட்ட வேட்டையாடி எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. அது எங்கே போய் முடியும்? கடைசியில் தந்தத்தில் தான் போய் முடியும். தந்தத்தை அறுத்து எடுத்து கொண்டு போய் அதை விற்று அதை டீலிங் பண்ணி யானையோட தந்தத்தில் சின்ன சின்ன சிற்பங்கள் சிலை மாதிரியெல்லாம் செதுக்குவாங்க. யானையோடைய டஸ்கிலேருந்து செய்யக்கூடிய சிற்பங்கள், ஆன்டிக் பீசஸ். நீங்கள் சொன்ன வேடனானவன் எதுக்காக காட்டில் யானையை வேட்டையாட போனான்? ஒரு மனிதன் அவன் தன்னுடைய பசிக்காக முயலை வேட்டையாட போனால் அது தப்பு கிடையாது. ஸோ இங்கே ஃபுட் செயினே அப்படி தான். பெரிய விலங்கு அதோட ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய விலங்குகள் அதை விட கீழே இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும். அப்படி அவன் முயலை வேட்டையாட போனால் ஒரு அர்த்தம் இருக்குது. யானையை வேட்டையாடி சாப்பிட மாட்டாங்க. யானையோட கறி சாப்பிட்றதுக்கு உகுந்த மாதிரியான கறி கிடையாது ஒன்று. அதுபோக அதை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய வேடனானவன் அவன் எதுக்காக வேட்டையாட போனான்? த மோட்டிவ், த பர்பஸ் ஆஃப் இஸ் ஹண்ட் வாஸ் டு டேக் அ டஸ்க். அதுக்கிட்ட இருக்கும் இல்லையா 2 டஸ்க்கு, அந்த 2 டஸ்க்கை அறுத்து எடுக்கிறதுக்காக தான் அவன் போகிறான். நம்ம மன்னர்கள்லாம் யானையை காட்டிலிருந்து பிடிச்சி கொண்டு அதை பழக்கி அதை போருக்கும் அதை கட்டட பணிகளுக்கும் அதை விவசாயத்தில் அறுவடை பண்ணதுக்கப்புறம் நெல்லை வெளியில் எடுக்கிறதுக்கும் இதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய பெரிய பொருட்களை இழுக்கிறதுக்கும் அப்புறம் இப்போ கோயில்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி அதை வேட்டையாட மாட்டாங்க. வேட்டையாடி யானையை திங்கக்கூடிய பழக்கங்கள் நமக்கு கிடையாது. அந்த யானையை எய்ம் பண்ணி தவற விட்டார்ல, அவர் தான் அச்சீவர்.